வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முலாம் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முலாம் பழம் 90% நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம். ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி குழுமம், தாதுக்கல்ல காப்பர், மெக்னீசியம், மேங்கனீசு, துத்தநாகம் மற்றும் கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினாய்டுகள் போன்ற சத்துக்கள் எல்லாமே முலாம் பழம் கொண்டிருக்கு. முலாம் பழத்தை பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தாகம் தீர்க்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நீரிழிவு கட்டுக்கூடல் வைக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய சருமத்திற்கு கூட முலாம் பழம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ மற்ற நன்மைகள் என்னென்ன முலாம் பழத்தில் நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முலாம் பழம் சாப்பிடுவது நீர் சத்தை அதிகரிக்கும். முலாம் பழத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்கு. கோடை காலங்களில் நீர் இழப்பை தடுக்கிறதுக்கும் உடல் நீர் சத்தோட எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் முலாம் பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. அதிக வெப்பநிலை கொண்ட கோடை காலங்களில் நமது உடலை குளிர்வித்து உடலை குளிர்ச்சிப்படுத்துகிறது முலாம் பழம். நீர் சத்தோட முலாம் பழத்தில் அடங்கியிருக்கக்கூடிய முக்கிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களையும் நமக்கு வழங்குகிறது. எனவே நம்மளுடைய உடலை நம்ம எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக்கொண்டு எப்போதுமே நமக்கு மயக்கம் எதுவுமே இல்லாமல் கோடை கால பிரச்சனைகள் விடுபடுவது முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். முலாம் பழம் சருமத்திற்கும் நன்மை செய்யும். முலாம் பழம் நீர் சத்து மிக்கது. சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு முலாம் பழம் உதவிகரமாக இருக்கும். முலாம் பழத்துடைய விதைகள்ல பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ போன்றவை சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளிலிருந்து உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கும். இது கோலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதால சருமம் வயதாகக்கூடிய தோற்றம் கூட உங்களுக்கு தடுக்கப்படும். அதாவது உங்களுடைய ஏஜ் நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தோல் சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நீங்க எங்க தெரிய ஆரம்பிப்பீங்க. முலாம் பழம் கண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக முலாம் பழம் இருக்கு. இந்த முலாம் பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு. இது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் கண் புரை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. கண் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்படின்றதால முலாம் பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். முலாம் பழம் தூக்கத்தை உங்களுக்கு வரவழைக்க செய்யும். அதாவது ஆரோக்கியமான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். தூக்கமின்மை பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க முலாம் பழம் சாப்பிடும்போது கியூர் பண்ணிக்கலாம். தூக்கமின்மை என்பதை இப்பெல்லாம் பலரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மன அழுத்தம், கேட்ஜெட் சாதனங்களான இந்த போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிக நேரம் யூஸ் பண்றது, அப்புறம் ஒர்க் பிரஷர், பணிச்சுமை காரணம், ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை பார்க்கறது, இது போல பல காரணங்களால தூக்கமின்மை உண்டு செய்யக்கூடிய நிலையில இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தூக்க மாத்திரையை நீங்க தவிர்த்துருங்க. தூக்க மாத்திரையை தவிர்த்து இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் பொழுது நம்ம டயட்ல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான முறையில் தூக்கம் வர ஆரம்பிக்கும். இப்போ முலாம் பழங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்தி சீரான தூக்கத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்றதால முலாம் பழத்தை சேர்த்துக்கலாம். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற தூக்க ஹார்மோன்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை நமக்கு சுரக்க வச்சு தூக்கமின்மை ப்ராப்ளத்தை முலாம் பழம் நமக்கு கியூர் பண்ணிடும். முலாம் பழம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முலாம் பழத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குங்க மக்களே. இது வெள்ளை ரத்த அணுக்களினுடைய உற்பத்தியை தூண்டுவதால உடல்ல நோய் தொற்று ஏற்படாமல் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய எலாஜிக் மற்றும் காஃபிக் அமிலம் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலில் பார்த்தீங்கன்னா வெளியேற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களினுடைய தாக்கத்தையும் நம்ம வராமல் தடுத்துக் கொள்வதற்கெல்லாம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்கக்கூடிய முலாம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முலாம் பழம் மலச்சிக்கலை சரி செய்யும். மலச்சிக்கல் அப்படின்றது சாதாரணமான ஒன்று கிடையாது. மலச்சிக்கலுக்கு மருந்துகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சேர்த்துட்டு வரோம், பழங்கள், காய்கறிகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். குறிப்பா நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு குடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்போ நீர் சத்தும் நார் சத்தும் இணைந்து இருக்கக்கூடிய முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த முலாம் பழம் நம்மளுடைய மலத்தை இலக்கி மலச்சிக்கல் நம்மளை விடுபட செய்து வயிறை அமைதிப்படுத்தி குளிர்ச்சியான விளைவை உண்டாக்குறதால நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதால குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு முலாம் பழம் உதவிகரமாக இருக்கும். முலாம் பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஏற்றது. முலாம் பழம் சுகர் பேஷண்ட்ஸ் அளவோடு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை வியாதியை கியூர் பண்றதுக்கு சர்க்கரை நோயாளிகள் வாழ்நாள் முழுவதுமாகவே ரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கணும். ஸோ கடுமையான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும் போது தான் அவங்களுக்கு பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். அதனோடு உடல்ல ஊட்டச்சத்துக்கள் குறைபாடும் இல்லாமலும் பார்த்துக்கணும். நீரிழிவு நோயாளிகள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பழங்கள்ல இந்த முலாம் பழத்தையும் சேர்க்கலாம். முலாம்
பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிகன் ஆனது நீரிழிவு நெஃப்ரோபதியை தடுக்க செய்யும். முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து இயற்கையான குளுக்கோஸ். அப்போ இதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய உணவு பட்டியலில் முலாம் பழமும் இருக்குது. குறைந்த கிளைசமிக் கொண்டு இருக்கக்கூடிய உணவுகளை தான், அந்த குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைப்பாங்க. அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து முலாம் பழத்தை வந்து அளவோடு சாப்பிடணும். ஸோ அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு இன்னும் அதிகமாகிடும். அதனால் முலாம் பழத்தை நீங்கள் அளவோடு சாப்பிடும்போது உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. முலாம் பழம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முலாம் பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைந்து காணப்படுகிறது. இந்த சத்து தான் நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. பொதுவாக பொட்டாசியம் நம்மளுடைய உடலில் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ முலாம் பழத்தை நம்ம அன்றாடம் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நமது உடலின் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக முலாம் பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனுடன் சேர்த்து நீர் சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால பிபியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் முலாம் பழத்தை வந்து எடுத்துக்கலாம். முலாம் பழம் இதயத்திற்கு நன்மை செய்யும். முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய அடினோசின் ரத்தத்தை மென்மையாக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. இதனால நமது உடல்ல இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு முலாம் பழம் உதவிகரமாக இருக்கும். முலாம் பழத்துடைய விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கு. இந்த ஆரோக்கியமான கொழுப்பு ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் அதிகரிக்கவும் செய்யுது. இதய தசைகளை தளர்த்துவதன் மூலம் முலாம் பழம் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இதய சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் கொலஸ்ட்ரால்லாம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். முலாம் பழம் எலும்புகளை வலுவாக வைத்திருக்க செய்யும். முலாம் பழத்தினுடைய விதைகள் இருக்கக்கூடிய மெக்னீசியம், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது சத்துக்கள் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும், பாதுகாக்கும். எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு அடர்த்தி, எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு முறிவு நோய், எலும்பு உருக்கி, மூட்டு வலி, இந்த மாதிரி முடக்குவாதம் போன்ற எந்த மாதிரியான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நம்ம இல்லாமல் நலமோடு இருக்கலாம். எலும்பு நமக்கு பலமாக இருக்கும். குறிப்பாக பெண்கள்லாம் எலும்பு அடர்த்தி நோயில் எளிமையாக வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எலும்பினுடைய அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முலாம் பழத்தை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். முலாம் பழம் மன அழுத்த பிரச்சனைக்கு தீர்வளிக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து நமக்கு ரிலீவ் பண்ணும். மன அழுத்த பிரச்சனையில் இருக்கிறவங்கலாம் முலாம் பழத்தை ஒரு சிறந்த நிவாரணியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நமது மூளைக்கு வந்து ஆக்சிஜன் ஓட்டம் அதிகரிக்க செய்யும். இதனால் நமது உடல் அதிக ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் செலுத்துறதுக்கும் முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். அப்போது முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதால மன அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீவ் பண்ணி மன அழுத்தத்தை போக்கி நமக்கு எப்போதுமே ஒரு உற்சாகமான ஃபீலை, ஒரு புத்துணர்ச்சியான ஃபீலை தருவது முலாம் பழம் தான். முலாம் பழம் சாப்பிடுவது நம்மளுடைய எடையை குறைக்கும். ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நம்ம இப்போல்லாம் பழகிக்கிட்டு இருக்கோம். ஸோ கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தேவையற்ற உணவுகள்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை வந்து வெயிட் போட்டுக்கிறோம். இதனால உடல் பருமன் அல்லது எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனையெல்லாம் அதிகரிச்சிருச்சு. இப்போ நிறைய பேருக்கு எடை இழப்புக்கு உதவக்கூடிய உணவுகளில் இந்த முலாம் பழத்தை நம்ம சேர்க்கலாம். முலாம் பழத்தில் கலோரிகள் குறைவு, ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது. மேலும் அதிக நீர் சத்தும் நார் சத்தும் கொண்டு இருக்கிறதால எடையை வந்து நீங்கள் சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய டயட் கூட இந்த முலாம் பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை வந்து சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். எனவே தொடர்ந்து முலாம் பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இப்போ வெயில் காலங்கள்லாம் வந்தால் தர்பூசணி, மாம்பழம் போன்ற பழங்கள் தான் அந்த சீசனாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்டுன்னு நமக்கு ஞாபகம் வரும். முலாம் பழம் அவ்வளோ பேர், நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. முலாம் பழம் உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். டயூரிக் பண்புகளை கொண்டு உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்திருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை ஈஸியாகவே வந்து முலாம் பழம் கியூர் பண்ணும். புது விதமான நோய்கள்லாம் எதுவும் அட்டாக் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு சத்து உங்களுடைய உடலுக்கு நீர் சத்தையும் நார் சத்தையும் கொடுத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க தொடங்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைக்க தொடங்கி எலும்பு, இதயம் போன்ற பல்வேறு உறுப்புகள் பாதுகாக்கப்படும். நீங்கள் முலாம் பழங்களை சாப்பிடும்போது முலாம் பழங்களை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.